வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம், நான் கோழிப்பண்ணையில் கோழிகளை முட்டை எடுத்து வச்சு அடை வச்சு வளர்ப்போம். அடுத்தது வாங்கி வளர்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்ப்போம், அடை வச்சு சின்னலேருந்து நம்மளுக்கு வளர்க்குறது லாபமா இல்லை முட்டை விடுற சமயத்தில் இருக்கிற கோழிகளை வாங்கி வளர்க்குறது நம்மளுக்கு லாபமா என்று இன்றைக்கு கதைப்போம். நீங்கள் முட்டை வாங்கி அடை வச்சு அதை பராமரித்து வாரத்தை விட முட்டை விடுற சமயத்தில் இருக்கிற கோழிகளை வாங்கி வளர்க்குறது உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நீங்கள் முட்டையை வாங்கி அதுக்கு வேறு செலவழிக்கணும், அதை பராமரிக்கணும். நீங்கள் அது வளர்த்து வரதுக்கு தீவன செலவு மற்ற கூண்டு இதுகளை பொறுத்து பார்க்கையில் நீங்கள் முட்டை விடுற சூழ்நிலையில் இருக்கிற அந்த கோழிகளை வாங்கி வளர்க்கக்குள்ளே உங்களுக்கு லாபமாக இருக்கும். இந்த பராமரிக்கிறது தீவன செலவு இதுகள் இருக்காது. முட்டை விடக்குள்ளே நீங்கள் அந்த முட்டை விடுற கோழிகளை வாங்கி வளர்க்கக்குள்ளே முட்டையை விற்று நீங்கள் அதுகளுக்குரிய தீவனத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மேய்ச்சல் முறையிலையும் நீங்கள் விடலாம். விடக்குள்ளே உங்களுக்கு தீவன செலவு அதிகமாக வராது. அதை தவிர குஞ்சு கோழிகளில் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ பெரிய கோழிகளில் நோய் தாக்கம் குறைவு, குஞ்சு கோழிகளில் நோய் தாக்கம் அதிகம். அதை விட மழை காலங்களில் குஞ்சு கோழிகள் இறப்பு வீதம் அதிகம். அப்போ இப்படியான இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு முட்டை விடுற அந்த பெரிய கோழிகளை நீங்கள் வாங்கி வளர்க்கக்குள்ள உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த முட்டை விடுற கோழிகள் முட்டை விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வரக்குள்ள நீங்கள் அந்த கோழிகளை வாங்கின விலையை விட அதிக விலைக்கு நீங்கள் இறைச்சிக்காக விற்பனைக்கு கொடுக்கலாம். அடுத்தது குஞ்சு கோழிகள் நீங்கள் முட்டையை வாங்கி அடை வச்சு வரக்குள்ளே அந்த முட்டையெல்லாம் சரியான பொறிப்பு திறன் இல்லாமல் முட்டைகள் பொறிக்காமல் விடலாம். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு பாரிய நட்டம் ஏற்படும். அதோட குஞ்சு கோழிகளுக்கு நோய்கள் ஏற்படும். இதுக்கு நீங்கள் மருத்துவம் மற்றது பராமரிப்பு இதுக்குரிய கூண்டுகள் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும். இப்போ முட்டை விடுற சமயத்தில் இருக்கிற கோழிகளை வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த செலவுகள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த கோழிகள் வாங்குகிற காசு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த தீவன செலவு பராமரிப்பு இந்த நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் முட்டை விடுற சமயத்தில் இருக்கிற கோழிகளை வாங்கி கொஞ்ச நாள் வளர்த்து அந்த முட்டைகள் விட்டோடனே அந்த இறைச்சிக்காக அதுகள் விற்பனைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக லாபமாகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, இதான் இன்றைக்கு பார்க்க வந்த விடயம். ஓகே, எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டே இருக்கும். இதை போல் சின்ன சின்ன தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.